என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்றி என் முன்னால் நிற்கின்ற என் பிள்ளை உனக்கு அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதிற்குள் என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை நினைத்து கொண்டு வெற்றி வேரை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நீ பெறக்கூடிய காலம். அதிலும் குறிப்பாக நாளைய செவ்வாய்க்கிழமையில் நீ எந்த வேண்டுதலை நினைத்து கொண்டு இந்த வெற்றி வேரை தொட்டாயோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. சரி, இதற்கெல்லாம் முன்பாக கருப்பன் எதற்காக இன்று வெற்றி வேரை உன்னை தொடச் சொல்ல வேண்டும் என்று உனக்குள் பல சந்தேகம் எழுந்திருக்கும் அல்லவா? வெட்டி வேர் அதிகப்படியான குளிர்ச்சி தன்மை கொண்டது, தெய்வீக நறுமணத்தை கொண்டது, எதிர்மறை ஆற்றலை நீக்கி தூய்மைப்படுத்தும் சக்தி மற்றும் அது மருத்துவ குணங்களுக்காக எப்பொழுதும் தெய்வத்தை சார்ந்து இருக்கிறது. இது தெய்வ சிலைகளை அலங்கரிக்கவும் பூஜை சடங்குகளில் நறுமணத்திற்காகவும் வசிய பூஜைகளிலும் பயன்படுத்தப்படுவது. என் குழந்தையே, திருப்பதி, காஞ்சிபுரம் போன்ற முக்கிய திருத்தலங்களில் உள்ள சுவாமி சிலைகளை அலங்கரிக்க வெட்டிவேர் முக்கியமான ஒரு விஷயமாக பயன்படுத்தப்படுகிறது. வெட்டிவேர் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்கும் சக்தி கொண்டது. அதனால்தான் வசிய பூஜைகள் மற்றும் ஆன்மீக பரிகாரங்களில் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனினுடைய மனம் உன்னுடைய மனதிற்கு அமைதியையும் தியானத்திற்கு ஏற்ற சூழலையும் நிச்சயமாக கொடுக்கும். அதாவது உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும். இந்த வெட்டிவேரினுடைய வாசம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும். தியானம் செய்கின்ற நிலைமைக்கு உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்க்கும். இயற்கையாகவே இதற்கு சில விஷயம் இருக்கிறது. இது உடலுக்கும் மனதிற்கும் மிகுந்த குளிர்ச்சியை தரும். தெய்வங்களுக்கு சாத்தப்படும் பொழுது ஆக்ரோஷமாக இருக்கின்ற தெய்வத்தையும் அந்த நேரத்தில் அது குளிர வைக்கும். இதுதான் உண்மையும் கூட. என் குழந்தையே, தெய்வத்தினுடைய மனநிலையை அறிந்து அந்த நேரத்தில் நாம் வெட்டி வேரை அவர்களுக்கு சாற்றினோமானால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேரானது அதனினுடைய வாசனை சுற்றுச்சூழலை எல்லாமும் சுத்தப்படுத்தும் குணம் கொண்டது. சுற்றுச்சூழலில் தீமைகள் அரங்கேறி இருக்கிறது என்றாலும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது என்றாலும் அதை எல்லாமும் இது சுத்தப்படுத்தும் திறமை கொண்டது என்பதனை நீ மறக்காதே. இது போன்ற நிறங்களில் எல்லாமும் என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இது பாரம்பரியமான சடங்குகளில் ஒரு புனிதமான ஒரு விஷயம். வெட்டிவேர் விநாயகர் போன்ற வடிவங்களில் செய்யப்பட்டு வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க வழிபடப்படக்கூடிய ஒரு விஷயம். சுருக்கமாகச் சொன்னால் அதன் மனமும் குளிர்ச்சியும் இறைத்தன்மைக்கு இணையாக கருதப்படுவதனால் இது ஒரு தெய்வீக மூலிகை. அதனால் தான் இந்த மூலிகையை இன்று தொடச் சொல்லி உன் முன்னால் நான் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த கருப்பன் உன் முன்னால் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால், ஒரு பொருளை நான் உன்னை தொடச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணம் என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும். எத்தனையோ முறை கருப்பன் உன்னிடம் எதையும் தொடச் சொல்லி இருப்பது மிகவும் குறைவல்லவா? இப்பொழுது நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை தொடச் சொல்லி வந்திருக்கிறேன் என்றால் அதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக அதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நடத்தும். என் குழந்தையே, நீ நினைத்தது உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரிபடுத்தி கொண்டே இரு. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கென நான் சொல்லி இருக்கும் இந்த விஷயங்கள் இந்த கருப்பனின் அருளோடு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் நடத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் எப்பொழுதுமே உன்னை விட்டுவிட எண்ணியது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு நான் துன்பங்களை கொடுக்க நினைத்தது கிடையாது. எப்பொழுது என் பிள்ளை என்ன நினைக்கிறதோ
அதுவாகவே இந்த வாழ்க்கையை நான் மாற்றத்தான் யோசிக்கிறேன். உன்னோடு உடன் இருக்கும் எல்லாவற்றையும் நான் சரிபடுத்தி கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமுழுக்க உனக்கான எல்லாமும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். இனி நடக்கும் இந்த விஷயங்கள் இந்த கருப்பனின் அருளோடு உன் வேண்டுதலை நிறைவேற்றி தரும். இப்படிப்பட்ட தெய்வீக சக்தி நிகழ்ந்த ஒரு வேரை நீ தொட்டிருக்கிறாய். தெய்வீக சக்தி நிறைந்த இந்த பொருளை நீ தொட்டதற்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கத்தானே வேண்டும். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரத்தானே வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னோடு இருக்கும் இந்த நேரம் கருப்பன் உன் மனதில் நீ வேண்டுதலை வைக்கும் பொழுதெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் வைத்துவிடு என்று சொல்வதற்கு என்ன காரணம்? எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யும் பொழுது அதில் நமக்கு துணிவு வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதில் நமக்கு கவனம் வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாக இருந்தால்தான் நமக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களும் சரியாகவே நடக்கும். அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அவை எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, முன்றிருப்பது போலெல்லாம் இப்பொழுது இல்லை. இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றது. உன்னுடைய மனது அதிகமாக யோசிக்கின்ற அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களையும் காயங்களையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்தது என்னவென்றும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்குகின்ற அளவிற்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் தந்தது என்று நீ இதுவரையிலும் நினைத்து கலங்கினாயோ அவை எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு ஒரு முக்கியமான தீர்வு கிடைக்க கருப்பன் வழி சொல்லி இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ தொட்டிருக்க வேண்டும். வெட்டிவேர் என்னவென்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீ நம்பிக்கையோடு அதை தொட்டிருந்தாயானால் கருப்பனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் அப்பன் சொன்னதும் என் வார்த்தைகளை தட்டாமல் நிச்சயமாக கருப்பன் எப்பொழுதும் நமக்கு தவறான விஷயங்களை சொல்ல மாட்டார் என்பதனை புரிந்து கொண்டு நீ அதை தொட்டிருக்கும் பட்சத்தில் கருப்பனுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா? கருப்பன் எண்ணியது போல என் பிள்ளையினுடைய மனநிலையையும் நான் சரியாகத்தான் கணித்திருக்கிறேன் என்று நினைத்து நான் பேரானந்தம் கொள்வேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எதிர்பாராத சில கஷ்டங்களும் காயங்களும் உனக்கு வந்திருப்பது உண்மை. ஆனால் இதை எல்லாவற்றையும் பக்குவமாக நீ எடுத்துக்கொள்கிறாய் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீ இந்த கருப்பனினுடைய பிள்ளை என்பதனால்தான். இந்த கருப்பனின் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நிச்சயமாக எதையும் நீ அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டாய். முடிந்தவரை என் குழந்தை துணிந்து போராடத்தான் செய்வாய். உன்னால் முடியும் என்று நம்புவாய். நீ நினைத்தால் எதிலும் உனக்கான வெற்றியை பெற முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னால் எதையெல்லாம் சாதித்து விட முடியாது என்று மற்றவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சாதித்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எதிலுமே நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொழுது நம்மால் எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்குள் இருக்கின்ற திறமைகளை எல்லாம் உன்னால் நிச்சயமாக வெளிக்கொண்டு வர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. பொறுத்து கொண்டே இருப்பதனால் ஒருவர் கோழை என்ற அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்தது எல்லாமும் அவர்களுக்கு அந்த அளவிற்கு பழக்கி இருக்கிறது. அந்த அனுபவம்தான் அதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. சிரிக்க வைக்கத்தான் மற்றவர்களினுடைய தயவு வேண்டும். ஆனால் புன்னகைக்க நீ நினைத்தால் போதும். நீ சிரிக்க வேண்டும் என்பதனை நீ நினைத்தால் மட்டும் போதும். வேறு யாரும் இங்கு வர வேண்டிய அவசியமில்லை. எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் வாழ்க்கை என்று தெரிந்த பிறகு நீ தூய எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். தெய்வத்திடம் எதை கேட்கிறோம் என்பதில் உனக்கு நிச்சயமாக புரிதல் இருக்க வேண்டும். இதை தெய்வத்திடம் இருந்து கேட்டால் அது நமக்கு நடக்குமா என்ற எண்ணமும் உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பொறுத்து கொள்ளும் பொழுது கிடைக்கும் அனுபவத்தில் இருந்துதான் எப்பொழுதும் வாழத் தொடங்குகிறாய் என்பதனை புரிந்து கொண்டாயானால் இனி இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
நன்றி உணர்வு என்றால் என்ன தெரியுமா? பிறரின் அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் அது வெளிப்படும். மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். இதுதான் உண்மை. வாழ்க்கையில் ஒருவர் துன்பப்படும் பொழுது எந்த விதத்திலும் அவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர்களுக்கு உதவியை செய்பவன்தான் உண்மையில் இங்கு பிழைத்து கொள்ளும் திறமை கொண்டவன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை எல்லாம் கூறி அவர்களை அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான். முடிந்தவரை யாரை பற்றியும் புரளி பேசாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது போதும். இதுவே உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு முழுமையான மகிழ்ச்சியையும் முழுமையான புரிதலையும் என்றென்றும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ குறை சொல்லும் பொழுதெல்லாம் உன்னை விட மோசமான நிலையில் இருக்கின்ற எத்தனையோ மனிதர்களை பற்றி முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட மோசமான சூழ்நிலைகளில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன நினைக்கிறார்கள், யார் எதை நடத்துகிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கான நேரம் உனக்கு இனிமேல் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க வருகின்றது. நீ எண்ணியது எல்லாமும் உன் வாழ்க்கையில் ஈடேறப் போகின்றது. கருப்பன் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்க வேண்டும்? இந்த கருப்பனுடன் வருகின்ற பொழுது எதற்காக நீ அஞ்சி நிற்க வேண்டும்? வாழ்க்கையில் அதிகமாக ஒருவரை ஆட்டி படைப்பது அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள்தான். அந்த எதிர்மறையான விஷயங்களையே நான் இந்த வெட்டி வேரை கொண்டு உன் வீட்டிலிருந்து தூக்கி எறிய நினைக்கிறேன். என் குழந்தையே, உன்னிடம் கற்றுக்கொள்ளும் மனது இருக்கிறது என்றால் நீ முட்டாளிடம் இருந்து கூட பாடம் கற்க முடியும். அந்த மனது இல்லை என்றால் உன்னால் புத்தனிடம் இருந்து கூட எதையும் கற்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வழி இல்லை என்றால் பாதையை உருவாக்கு. நீ சென்ற பாதையை வெற்றிக்காக நிச்சயமாக உன் பின்னால் பலரும் தொடர்ந்து வர வாய்ப்பு உண்டு. அது அவர்கள் தொடர்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நீயே உருவாக்கி கொடுக்கலாம் அல்லவா? உன் தகுதியை வளர்த்து கொள்ள வாய்ப்பும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதனை பயன்படுத்தி கொள்ள நீ நிச்சயமாக தயாராக இருந்து விட்டால் அது போதும். நீ தயாராக இருக்கிறாய் என்பதனை இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய். வீழ்வது முடிவல்ல, மண்ணில் வீழ்ந்த பின்னே தொடங்குகிறது மழை துளியின் மதிப்பும் வாழ்வும். பல உயிர்களின் வாழ்வும் பல பயிர்களின் வாழ்வும் அந்த மழை துளியில்தான் இருக்கிறதல்லவா? என் குழந்தையே, அதனால் வீழ்ந்து விட்டோமே இதுதான் முடிவு என்று நினைத்து விடாதே. அதற்கு உதாரணமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நீ முன்னிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உனக்கு நன்மைகளை நடத்தி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த பாதை நிச்சயமாக என் பிள்ளைக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவதும் கிடையாது, அறிந்து கொள்ள விரும்புவதும் கிடையாது. தன் மனதில் நினைப்பதை மட்டும் பிறருக்கு வலிக்கும் என்று கூட நினைக்காமல் எளிதாக கஷ்டத்தை கொடுத்து விடுகிறார்கள் இந்த அற்ப மனிதர்கள். உண்மைதானே? இவர்களை எல்லாமும் அற்பம் என்றுதானே நாம் சொல்ல முடியும்? என் குழந்தையே, இவர்கள் எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நினைத்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க மிகுந்த மனவேதனைகளை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இந்த கருப்பன் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனி நடந்தது எல்லாமும் என்னவென்று நாம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலம் நமக்கான தேவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தது என்று தோன்றுகிறதோ அவை எல்லாமுமே இந்த கருப்பனின் அருளால் சரியாகவே நடந்தது என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். மேலும்
உனக்கான வெற்றிகளை அது தந்து உதவும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன கிடைத்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாமும் என் பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு முறையும் சரியாக எடுத்துச் சொல்லி வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்கு நான் நிச்சயமாக நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பனையும் உணரத் தொடங்கி விட்டாயல்லவா? நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க நமக்கு என்ன தருகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள உணர்ந்து விட்டாயல்லவா? இனிமேல் எதையுமே என் பிள்ளை விட்டு விடாதே. எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் கருப்பன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை வாழ வைப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டு உன்னால் இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்க இருக்கிறதோ அதை மிகவும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில பிரச்சனைகள் உனக்கு நடந்து விட்டது. ஆனால் இனிமேல் இதையெல்லாமும் தாண்டி உனக்கு மேலும் பல அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன். மேலும் பல வெற்றிகளை நான் உன் கண் முன்னால் தரப்போகிறேன். நீ விரும்பியது ஒவ்வொன்றும் நீ விரும்பியது போலவே உனக்கு இனிமேல் சரியாகவே கிடைக்கட்டும். கருப்பன் சொன்ன விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். நீ விரும்பியது போல உனக்கு எல்லாவற்றிலும் மிகச்சரியான வெற்றியும் உறுதிபட கிடைக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கு எதுவெல்லாம் நடந்து முடிந்ததோ அவை எல்லாவற்றிலும் நீ கற்றுக்கொண்ட பாடம்தான் இனி உன்னை வாழ வைக்கப் போகிறது. யோகியன் என்று இங்கு யாரும் கிடையாது. தவறு செய்ய வாய்ப்பு என்ற ஒன்று கிடைக்கும் வரைதான். வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் இங்கு நல்லவன். அதுதானே உண்மை. இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஏமாற்றுகிறார், இன்னொருவர் வழிகாட்டுகிறார், மற்றொருவர் உதவுகிறார். இந்த வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானது என்று பார்த்தாயா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான குணங்களோடு தான் இருக்கிறார்கள். அதனால் ஒருவரை மட்டுமே பார்த்து நாம் இன்னொருவரை சுலபமாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இவர்கள் போலத்தான் எல்லோரும் இருப்பார்கள் என்று நாம் அவ்வளவு சுலபமாக எண்ணிவிடக்கூடாது. இதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விட்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம், உடனிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நிச்சயமாக மகிழ்ச்சி பிறக்கட்டும். என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதான காரியம் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? உண்மைதான். நிச்சயமாக நீ பயணித்த பாதையில் இவர்கள் பயணித்திருந்தால் இவ்வளவு சுலபமாக உன்னை விமர்சித்திருக்க மாட்டார்கள். செய்தவர்கள் எல்லாம் செய்துவிட்டு போகட்டும். நீ வாழ வேண்டும். உனக்கான மன நிம்மதி கொண்டு நீ வாழ வேண்டும். உனக்கான மன நிறைவினை நீ பெற வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மன தெளிவை கொடுத்து உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, வருங்கால சந்ததிகளுக்கு எப்பொழுதுமே சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்துதான் வளர்க்க வேண்டும். கஷ்டம் தெரியாமல் வளர்க்கிறோம் என்பதற்காக நாம் இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நாம் கொடுத்து விடுவதை எல்லாம் கொடுத்துவிட்டு பின்பு காலம் முழுவதும் அவர்களை நாம் வருத்தப்பட வைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இனி
எதுவெல்லாமும் உன்னை சுற்றி நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் கருப்பன் துணை இருப்பது மட்டும் உனக்கு புரிந்து விட்டாலே அது போதுமல்லவா? இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எந்த இடத்திலும் என் பிள்ளை நிச்சயமாக நீ கலங்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். சந்தோஷமான நேரம் உன்னை இப்பொழுது தொடர ஆரம்பித்து விட்டது. விடியும் பொழுது செவ்வாய்க்கிழமையின் பொழுது என்பதனால் நீ நினைத்தது உனக்கு நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.